எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ எஸ்டேட்டோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நடந்துச்சுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரீடெஸ்ட் ஏரியாவில் தான் அது இன்னும் நிற்குது. அந்த ரீடெஸ்ட் ஏரியா இந்த டே ஐடிஎம் டு இந்த ஹை. அது ஏன் ஃபஸ்ட்டு இது பார்க்கணும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓவராலாக டேயோட ஹையும் 4 ஹவர்ஸோட ஹையும் பிரேக் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு ஒரு மேஜர் ஐடியாமா இது ஆக்ட் ஆகும். அது வந்து நான் போன வீக்லேயே சொல்லியிருந்தேன், இது ஒரு வீக்லியும் டேயோட ஐடியாமாவும் இது நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக வரணும், அப்படி கீழே எக்ஸ்ட்ரீம் வரணும் அப்படின்னா ஒன்று அதில் வந்து டே ஐடியம் அவங்க ஃபார்ம் பண்ணணும், அப்படின்னா வீக்லி ஐடியம் ஃபார்ம் பண்ணி இதுலேயே அவங்க மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணிவிட்டு மைனர் ஐடியம் இப்போ இதுலேயே அவங்க ஃபார்ம் பண்ணி அதை பிரேக் பண்ணால் ஒன்று கீழே எக்ஸ்ட்ரீம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு ரீகரெக்ஷன் வராங்க, இப்போ இந்த இம்பல்ஸுக்கு அவங்க ரீகரெக்ஷன் வராங்க அப்படின்னா தான் இந்த மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க கீழே வரணும். அப்படி இல்லை அவங்க ரேலியாக கீழே வராங்க, வெறும் இப்போ 15 மினிட்ஸ் ஐடியமாக பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேயோட ஐடியம் டு இந்த ஹை, இந்த இம்பல்ஸுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம ரீகரெக்ஷன் பார்க்கணும். அது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஒரு ஐடியம் டு அந்த ஹைக்கு ஃபஸ்ட் ரீடெஸ்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணால் கீழே எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அப்போ மார்க்கெட் வந்து போன வீக் நிற்கிறது வந்து கரெக்டாக இந்த ரீடெஸ்ட் ஏரியா, அதாவது வந்து உங்களுக்கு இந்த எல்லோ கலர் பாக்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறது, அது வந்து இந்த டேயோட ஐடியம் டு இந்த ஹை, இதுதான் அவங்க மார்க்கெட் நிற்கிற ரீடெஸ்ட் ஏரியா. இப்போ இதுலேருந்து என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ போன வீக்லேயே 15 மினிட்ஸ் ஹை வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 15 மினிட்ஸ் ஐடியம் அவங்க எடுத்த உடனே 15 மினிட்ஸ் ஹை வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து போன வீக் வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அந்த 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் இதில் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக கீழே வருது, புல் பேக்காக கொடுத்து டவுன் ட்ரெண்டாக கீழே வருது. அப்போ ஒன்ஸ் ஒரு புல் பேக்கை அவங்க எடுத்தால் கூட நமக்கு இதில் வந்து இந்த ஹை வந்து நம்மளுக்கு கீழே இருக்க லோவும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ரிட்டர்ன் மார்க்கெட் அதை எடுத்தோன்னா நமக்கு இந்த ஹை கன்ஃபார்ம் ஆகும். இதுதான் 15 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இது வந்து ஹையாக ஆக்ட் ஆகும், இது வந்து நம்மளுக்கு ஐடியமாக ஆக்ட் ஆகும். இந்த ஐடியம் எடுத்தோன்னா நமக்கு கீழே இருக்க லோ கன்ஃபார்ம் ஆகும். இந்த ஐடியம் எடுத்த உடனே நமக்கு இந்த லோ கன்ஃபார்ம் ஆகும். ரிட்டர்ன் இந்த லோவை நம்மளுக்கு எடுத்த உடனே ஹை கன்ஃபார்ம் ஆகிடும். இதுதான் மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு சேஞ்ச் ஆகுறது. அப்போ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை அவங்க பிரேக் பண்ணால் கூட மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிறாங்க. 4 ஹவர்ஸ் ஐடியம் பிரேக் பண்ணால் தான் மேலே எடுத்துகிட்டு போவாங்கன்னு கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணால் கூட அவங்க மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து என்னென்ன செட்டப் பார்க்கலாம். ஏன்னா இந்த செட்டப் நடந்த உடனே நம்ம பை ட்ரேடு பிளேஸ் பண்ணலாம். அப்போ டைரெக்டாக பிளேஸ் பண்ணலாமா, இல்லை ஒரு ரீகரெக்ஷன் பார்த்து பிளேஸ் பண்ணலாமா. அப்போ 2 சினாரியோ இதில் வந்து பார்க்கலாம் நம்ம. ஒன்று 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியம், இதில் மைனர் ஐடியம் 4 ஹவர்ஸ் ஃபார்ம் பண்ணி இதை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ரீடெஸ்ட் கண்டிப்பாக வரமாட்டாங்க. இந்த இம்பல்ஸுக்கு அவங்க ரீடெஸ்ட் வரவே மாட்டாங்க. ரிட்டன் அடுத்த 4 ஹவர்ஸ் ஐடியமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிட்டன் மேலே மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை இதை வந்து அக்ரெசிவாக பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் வருவாங்க. இதில் வந்து நம்ம பை சினாரியோ கொடுத்து ஸ்டாப் லாஸ் அதேமாதிரி ஜோனுக்கு கீழே வச்சு டார்கெட்டை இந்த கரண்ட் இம்பல்ஸோட ரீடெஸ்ட் ஏரியா, இந்த ஹை டு இந்த லோ, இந்த இம்பல்ஸுக்குள்ள ரீடெஸ்ட் ஏரியா வந்து நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்ம வைக்கணும். அதே மாதிரி அது பிரேக் ஆன பிறகு மேலே எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம். நம்ம பெரும்பாலும் எக்ஸ்ட்ரீம் போகிறது தான் சான்சஸ் அதிகம். அது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரீம் டார்கெட் வச்சுக்கலாம். இந்த சினாரியோ நம்ம இந்த 2 சினாரியோ நம்ம பார்க்கணும். 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ரீடெஸ்ட் வரமாட்டாங்க. 15 மினிட்ஸ் ஹையை பிரேக் பண்ண உடனே நம்ம அதுலேயே ஒரு பை ட்ரேடை போட்டு ஸ்டாப் லாஸாக ஜோனுக்கு கீழே நம்ம அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி டார்கெட் மேலே. இல்லை அக்ரெசிவாக பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம இதுலேருந்து ஒரு பை செட்டப் பை இது நம்ம கொடுக்கணும். இப்போ ஸ்டாப் லாஸாக நம்ம எந்த இடத்துல வைக்கலாம். இப்போ ஏற்கனவே இதில் வந்து ஒரு டேயோட மைனர் ஐடியமும் இதில் உள்ளே ஃபார்ம் பண்ணுறாங்க. டேயோட மைனர் ஐடியமும் இதில் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ மேபி மார்க்கெட் வந்து இன்னும் 2 பிஓஎஸ்லேருந்து மார்க்கெட் வந்து இன்னும் டேப் ஆகலை. இந்த 2 பிஓஎஸும் நல்லா இருக்குது. இந்த 2 பிஓஐ இது ஒரு மேஜர் டிமாண்ட்ஸும், இந்த டிமாண்ட்ஸும் கூட இன்னும் டேப் ஆகலை. இப்போ நம்ம இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம ட்ரேடு எடுத்தால் கூட ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு கீழே தான் வைக்கணும். ஜோனுக்கு கீழே வச்சு டார்கெட் மேலே எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம். நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அரௌண்ட் இந்த ரேஞ்சு 17,655. இப்போ இதில் இருந்து பை எடுத்தவங்க எல்லாமே ஸ்டாப் லாஸை
இந்த ஜோனுக்கு தான் வச்சிருப்போம். இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ். இப்போ இதுல இருந்து பை எடுத்திருக்காங்க. அப்போ ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக எல்லாருமே இங்கே தான் வச்சிருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்க, இதில் யாருமே மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை கொண்டு வந்து கரெக்டாக இங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணிட்டு ரிட்டர்ன் மார்க்கெட்டை இந்த டிமாண்ட் சொன்னது மார்க்கெட்டை மேலே எடுக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். அதனால தான் இந்த ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸாக வைக்க சொன்னேன். அப்போ இந்த அரௌண்ட் இந்த ரேஞ்ச் 17,655 இந்த வேல்யூவில் 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் கொடுப்பாங்க. அரௌண்ட் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் கொடுக்கும்போது அதுலேருந்து நீங்கள் பை ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். அதனால அந்த ஸ்டாப் லாஸை கொஞ்சம் பிப்ஸுக்கு இப்போ இதுலேருந்து நீங்கள் ட்ரேட் அடிக்கிங்க அப்படின்னா ஒரு 500 பிப்ஸ் 600 பிப்ஸுக்கு நீங்கள் லாட் சைஸ் நீங்கள் அதுக்கு எதுவுமே கேல்குலேட் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ரிட்டர்ன் அதுலேருந்து க்ளோஸ் ஆனால் கூட நம்ம ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து லாஸஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டில் கூட குறைஞ்ச ப்ராஃபிட்டில் நம்ம வெளியே வந்துடலாம். அதுமாதிரி டார்கெட் அதுமாதிரி ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட் ஏரியா ஃபஸ்ட் ரீடெஸ்ட் வைங்க. செகண்ட் டார்கெட் இந்த ஹை. சப்போஸ் இந்த ஹையும் பிரேக் ஆகுது அக்ரெசிவாக அப்படின்னா அப்போ அடுத்த டார்கெட் இந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டுமே வீக்லியோட லிக்விடிட்டியாக இது ஆக்ட் ஆகும். அரௌண்ட் இந்த ரேஞ்ச் போன வீக்லியோட இதோட லிக்விடிட்டி இருக்கலாம். இது வந்து லிக்விடிட்டி ஏரியா. இந்த இதை கூட அவங்க கண்டிப்பாக ஹண்ட் பண்ண வரலாம். இது வந்து லிக்விடிட்டி ஏரியா. இந்த ரெண்டு லிக்விடிட்டியுமே அவங்க ஹண்ட் பண்ண கூட வரலாம். அப்போ நம்ம டார்கெட் அந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ரெண்டு லிக்விடிட்டி ஏரியா இது வரைக்கும் கூட நம்ம டார்கெட் வச்சுக்கலாம் தாராளமாக. ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம அடுத்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது எப்படி பார்க்கணும். அதுமாதிரி ஒன்ஸ் இந்த ஹையை வந்து வீக்லியில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ டேயோட ஐடியம் வந்து நம்மளுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும். டேயோட ஐடியமும் வீக்லியோட ஐடியமும் இங்கே ஷிஃப்ட் ஆகிரும். அதுமாதிரி ஐடியம் மூவ் ஆக நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் பண்ணி அதுலேருந்து ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் டே அந்த ஐடியம் டு அந்த ஹை அந்த ரீடெஸ்ட் ஏரியா அதே மாதிரி நம்ம செக் பண்ணி அந்த ரீடெஸ்ட் பிரேக் ஆச்சுன்னா அடுத்தடுத்ததுல நம்ம எடுக்கணும். அதேமாதிரி 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இதே மாதிரி நடந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்கள் அதுலேருந்து செல் ட்ரேட் எடுக்கணும். அப்போ செல் ட்ரேடுமே அந்த ரீடெஸ்ட் ஏரியா வர தான் இருக்கணும். அப்போ அது பிரேக் ஆச்சுன்னா கீழே எக்ஸ்ட்ரீம் இல்லை மேலேயே மேஜராக ஒரு டே ஐடியமோ இல்லை வீக்லி ஐடியமோ பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு வீக்லி ஐடியமோ இல்லை மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம வீக்லி மைனர் ஐடியம் பிரேக் பண்ணுறாங்கன்னா அப்போ ஓவரால் இந்த இம்பல்ஸுக்கு நம்ம கரெக்ஷன் பேஸ் பார்ப்போம். ஏன்னா இது ஃபுல்லாகவே வீக்லி ஐடியம் தான். அரௌண்ட் இந்த ரேஞ்ச் இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் பேஸ் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதில் வீக்லி ஐடியம் ஃபார்ம் பண்ணி அவங்க பிரேக் பண்ணுறாங்கனாலே இந்த இம்பல்ஸுக்கு நம்ம கரெக்ஷன் பேஸ் பார்த்து நம்ம அங்கேருந்து நம்ம செல் ட்ரேட் எடுத்தோம்னா டார்கெட் இந்த ரீடெஸ்ட் ஏரியா வர நம்ம ஃபஸ்ட் டார்கெட் வச்சுக்கலாம். அது பிரேக் ஆச்சுன்னா கீழே எக்ஸ்டி இல்லை அதுலேருந்து வெறும் 4 ஹவர்ஸ் ஐடியம் தான் ஃபார்ம் பண்ணி பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இதுலேருந்து அடுத்த டே ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இந்த இம்பல்ஸ் தான் ஃபஸ்ட் நம்ம ரீகரெக்ஷன் பார்க்கணும். இந்த இம்பல்ஸ் தான் ஃபஸ்ட் நம்ம ரீகரெக்ஷன் பார்த்து நம்ம ட்ரை பண்ணணும். இல்லை அதுலேருந்தே நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் ஐடியம் கொடுத்தோன்னா கீழே எக்ஸ்ட்ரீம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இந்த ரீடெஸ்ட் இங்கேருந்து வருது மார்க்கெட்டு வருவாங்க. இந்த ரீடெஸ்ட் வர வந்துட்டு ரிட்டர்ன் மார்க்கெட்டு மேலே நம்மளை எஸ்எலோட சேர்த்து நம்ம மார்ஜினையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எந்தெந்த ஆங்கிளில் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா நம்ம ட்ரேட் எடுக்குங்கிறத பார்த்தான்னு இருக்கணும். அது மாதிரி வீக்லி அப்டேட்டில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த இது நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி பிரேக் ஆகி நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போதைக்கு சினாரியோ பை ட்ரேடில் இருக்குது. டார்கெட் அதே மாதிரி மேலே எக்ஸ்ட்ரீம் வைங்க. கீழே ஸ்டாப் லாஸை மட்டும் இந்த மேஜர் சப்ளைஸும் இதில் ஒரு சப்ளைஸ் ஒன்று இருக்குது அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸாக நம்ம இது பண்ணி. ஏன்னா அதில் 4 ஹவர்ஸ் சப்ளைஸ் ஒன்று இருக்குது, டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்குது 4 ஹவர்ஸ். இந்த டிமாண்ட்ஸ் ஒன்று கீழே ஸ்டாப் லாஸும் மேலே டார்கெட் எக்ஸ்ட்ரீமும். இந்த இடத்துல 15 மினிட்ஸ் ஹை பிரேக் ஆன பிறகு தான் என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு மட்டும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அது வரைக்கும் என்ட்ரி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ கைஸ். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.